ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிடர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் இளம்பூர் குமரன் பேசுகிறேன். 2025ஆம் ஆண்டு ஐப்பசி மாத ரிஷபராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். ரிஷபராசி நேயர்களே, ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் இடத்தில் நீசபங்கமாகி நீசபங்க ராஜயோகம் பெறுகிறார். அதே இது மாத கடைசியில் ராசிநாதன் சுக்கிரன் ஆட்சி பெற்றும் 7க்குடைய செவ்வாய் 7இல் ஆட்சி பெற்று இருப்பதும் வெகு சிறப்பான முன்னேற்றமான காலம். அதாவது குருவும் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்து 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதும் வெகு சிறப்பான முன்னேற்றங்கள். அதாவது தொழில்துறையில் நல்ல வருவாய், பொருளாதார உயர்வுகள், பொருளாதார சிறப்புகள், சுயதொழில் புரிவருக்கு அதிக லாபங்கள். மெயினாக உணவு சார்ந்த துறைகள் புறாமே நல்லாயிருக்கும் ரிஷபராசினியர்களுக்கு. ஏன்னா சனி 10ஆம் இடத்துல இருந்து ராகோட சம்மந்தப்பட்டு இருப்பது உணவு சார்ந்த துறைகளும் அதே மாதிரி கெமிக்கல் சம்மந்தப்பட்ட துறைகளும் நல்ல முன்னேற்றங்களும் நல்ல வருவாயும் ஏற்படுத்தும். செவ்வாய் உங்களுக்கு 7இல் ஆட்சி பெற்று இருப்பது திருமணமான தம்பதிகள் நல்ல அந்யோன்யங்கள் ஏற்படும், மனைவி வழியில் பல நன்மைகள் ஏற்படும். அதே பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் தந்தை வழியை சார்ந்தவர்கள் நல்ல முன்னேற்றத்தையும் உறுதுணையாகவும் இருக்கக்கூடிய அமைப்புகளாக மாறும். 7இல் குரு பார்ப்பது உங்களுக்கு வெகு நாட்களாக திருமண வயதில் உள்ளவர்கள் ஆண் பெண் இருவருக்குமே திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் அதற்குண்டான வாய்ப்பும் வீடு தேடி வரும். ஏற்கனவே கல்யாணம் முடிந்து குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதையும் நல்ல மரியாதையும் உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும். வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும். அதே இது வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களும் எதிர்கால சிறப்பானதாக அமையும். அல்லது வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கும் நல்ல வேலை அமையும். ஆண் பெண் இருவருக்குமே இந்த அமைப்பு உண்டு. சுக்கிரன் நீசபங்க ராஜயோகம் பெற்று இருப்பதால் கலைத்துறை சார்ந்தவர்கள் நல்ல முன்னேற்றங்களையும் நல்ல புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அதேமாரி இந்த ஆடை ஆபரணங்கள், தங்கம் போன்ற இப்படி துறையை சார்ந்தவர்களுக்குமே நல்ல முன்னேற்றங்களும் எதிர்கால சிறப்பானதாக அமையும். 7இல் செவ்வாய் ஆட்சி பெற்றிருப்பது ரியல் எஸ்டேட் துறை, கட்டிடத்துறையை சார்ந்தவர்களுக்கும் நல்ல வருவாயை ஏற்படுத்தும். பயரூருக்கு இந்த மாதிரி அதாவது வெடிமருந்து பொருள்கள் தயார் பண்ணவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களையும் வருவாயும் ஏற்படுத்தும். அதேமாதிரி புதன் உங்களுக்கு பரிவர்த்தனை பெற்று நீசபங்கம் இருப்பதும் கடைசியில் சுக்கிரனும் புதனும் சேர்ந்திருப்பது அச்சுத்துறைகள் பத்திரிகை துறையை சார்ந்தவர்களுக்கும் நல்ல புதிய முன்னேற்றங்களை ஏற்படுத்தும், நல்ல பொருளாதார உயர்வுகளை ஏற்படுத்தும். அதே இது ரிஷபராசி நேயர்களுக்கு 5க்குடைய புதன் 6இல் இருப்பு பிள்ளைகளால் நன்மைகள் ஏற்படும். பிள்ளைகள் வெளியூர் சென்று படிக்கக்கூடியது அல்லது திருமண வயதில் இருக்கும் பெண்கள் ஆண் பெண் இருவருக்குமே நீங்கள் சுபகாரியத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை உண்டாக்கும். ரிஷபராசி நேயர்கள் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை நரசிங்க பெருமாளுக்கு 2 நெய் விளக்கு போட்டு மகாலட்சுமி தாயாருக்கு தாமரப்பூ வாங்கி அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிட இளம்பூர் குமரன். நன்றி, வணக்கம்.